ஏர் ஃப்ரையர், பேனாசோனிக் ஏர் ஃப்ரையர். ஸோ ஃபஸ்ட் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆனால் என்னமோ வந்துச்சு. இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுதா? சிக்கன், ஃபிஷ்ஷு, சீ ஃபுட், ஸ்டீக்ஸ், சாசேஜ், வெஜ்ஜீஸ், பொட்டேட்டோ, பீஸா, கேக்கு, ஃப்ரைஸு, டோஸ்ட்டு, லைட்டு, அப்புறம் இதில் வாட்ரு. இதில் வாட்டர் வச்சுக்கலாம். இதுலேயே வாட்டர் ஊற்றலாம்னாங்க, எதுலன்னு தெரில. இந்த டப்பாக்குள்ளே வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும். வாட்டர் இந்த மாடலில் அப்படி வாட்டர் இருக்குது. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. தென் டைம், டெம்பரேச்சர், ஆன் ஆஃபு, ப்ளஸ்ஸு மைனஸ், அவ்வளோதான். ஸோ இதில் தான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். நமக்கு ஆயில் எதுவும் வேண்டாம், சாதாரண மசாலா, அப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கு, ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் மணத்துக்கு ஊற்றிருக்குறோம். இதை இப்படி திறந்துட்டோம்னா இப்படி வந்துடுது. வீடியோ எடுக்க ஆள் இல்லை, யாராவது ஹெல்ப் பண்ண ஓடி வாங்க, சீக்கிரமாக வாங்க. வந்தால் ஒரு துண்டு ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு கிடைக்கும். பீஸாலாம் வச்சு தரலாம். இதில் பீஸா வைக்கலாம், கேக்கு வைக்கலாம், பர்கர் வைக்கலாம். பிடிப்பியா? எடுப்பியா? சரி, ஓகே. நீ தாண்டி சரியான ஆள். இந்தப்படி கை மறைக்க கூடாது. நீ ஒரு பெரிய வீடியோகிராஃபராக வரணும். ஓகே, இது பேர் என்ன? ஏர் ஃப்ரையர். இதில் இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க, சரியா? இதை வந்து இந்த ட்ரேக்குள்ளே வைக்கணும், சரியா? இங்கே வா, இதில் வந்து காமியாட கடவுளே. இங்கே வேறு இருக்குல்ல? ஓகே, இதுக்குள்ளே வைக்கணும், சரியா? இந்த ட்ரேக்குள்ளே வைக்கணும். இப்போ ஃபிஷ் அடுக்கலாமா? இதில் வச்சிருவோம், சேஃபாக இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்பொழுது இந்த வளமீன் துண்டு இருக்குல்ல, இதை எப்படி அடிக்கலாம், சரியா? ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு தெரில. நல்லா வந்துச்சுன்னா எனக்கு, ஒரு மாதிரி கரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு, சரியா? இப்போ இந்த பெரிய துண்டு வளமீன், இந்த சின்ன துண்டு பேர் என்ன? இது பேர் சுறா, ஷார்க். ஓகே, நம்ம ஊரில் துண்டு மீனும்பாங்க. மீன் பேர் தெரியாது அவங்க அம்மாவுக்கு. துண்டு மீன் வாங்கித்தாங்க, துண்டு மீன் வாங்கித்தாங்கன்னு இருக்க விடலை. சரி, அப்போ அந்த துண்டு மீனை இப்படி அடுக்கி விட்றோம், சரியா? கேக்கு துண்டு மாதிரி வரணும். வச்சுட்டு இந்த ட்ரே எப்படி எடுத்து, சரியா, இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வச்சுட்டேன். கரெக்டா? மேலே ஆன் பத்திருக்கு. அது பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. இப்பொழுது இந்த இருக்குல்ல டச் ஸ்க்ரீன், இங்கே வந்து பாரு, இந்த இருக்குல்ல டச் ஸ்க்ரீன், இந்த ஒரு டச். இப்போ என்ன பண்ணுது? இப்படி வருது. இதில் வந்து ஃபிஷ், இந்த இருக்குல்ல ஃபிஷ் ஆப்ஷன், அவ்வளோதான். அது சிக்கன்னா சிக்கனு, ஃபிஷ்ஷுனா இது. ஓகே, 20 நிமிஷம். அப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாரு, சவுண்ட் இருக்குதா? உள்ளது தெரியுதா? பாரு, மீன் இந்த சைடில் அடி வந்துடு. இப்போ 20 நிமிஷம். ஓகே, அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். இது லைட் ஆன் ஆஃப், லைட்டு. நல்ல பிரைட்டாக இருக்குது லைட். சூப்பர். பனாசானிக். இது வந்து 600 ரியால். அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு இந்தியா மதிப்பில் 13,000 ரூபாய், 14,000 ரூபாய்கிட்ட வரும். ஒரு மாடல் தான் இருந்துச்சு பேனாசோனிக். இது வாட்டு 2000 வாட்டு, ஹை பவர் வாட்.
என்ன ஒன்றும் வெந்த மாதிரி தெரில. அடுப்பில் போட்டாலே 5 நிமிஷம் ஒரு பக்கம் 5 நிமிஷம் ஒரு பக்கம் போட்டுடலாம். ஆனால் எண்ணெய் வேணும். இது ஆயில் ஃப்ரீ, ஆயில் இல்லாமலே பண்ணலாங்கிறாங்க. பார்க்கலாம். அது லைட்டை மட்டும் ஆன் பண்ணி விடு. அதில் ஒரு லைட்டு சுவிட்ச் இருக்குல்ல, அது மட்டும் லைட்டை ப்ரெஸ் பண்ணு. எப்படியே இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணு. பத்தியா டம் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி. போதும் இருக்கட்டு. லைட் எரிச்சு பார்க்கணும், அப்பப்போ பார்க்கணும். சிக்கன் மாதிரி இருக்கு. சிக்கன் மாதிரி இருக்கா? ஆனால் வேற ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி வியூ பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லை. ஐ திங்க் உள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது, கரிஞ்சிருக்கா கரியலன்னு. இது நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று ஈக்குவலாக ஃப்ரை ஆகும்னாங்க. அதாவது மேலேயும் கீழே சைடு நம்ம இடைக்கு திறந்து அப்படி டேர்ன் பண்ணி போட வேண்டிய ஆப்ஷனே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மாடல். ஏன்னா இதை தான் காசு வாங்கியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மாடலாக இருக்கணும். அந்த லைட்டு கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ லைட் ஆஃப் ஆகும். ஆக்சுவலாக 20 நிமிஷம்லாம் தேவைப்படாது. ஐ திங்க் ஒரு 12 மினிட்ஸ் எனஃப்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான மாதிரி பார்த்துட்டு இறக்கிடலாம். சரியா? குறைக்கக்கூடாது, அப்படி இருக்கட்டும். நமக்கு போதும்னா ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியது. அதில் தண்ணி விட்டுக்கலாம். பாரு, இப்போ லைட்டு கலர் மாறிடுச்சு. இனி வேண்டாம், போட வேணாம். அது போட்டு ஆஃப் ஆகும். ஆனால் மீன் வெளியில் மணக்கவே இல்லை. ஃப்ரை ஆகுது. ஓகே. ஸோ பேனசோனிக் ஏர் ஃப்ரையர் நம்பிக்கையாக வாங்குங்க, நலமோட வாழுங்க. பிடிச்சிருக்கா ஃப்ரையர்? அப்படியே அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், கேக் கட் பண்ணலாமா? இது வந்து ஸ்பாஞ்ச் கேக்கு. இது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்? 5 ரியால். 15 டே 5 ரியால்லே வாங்கினேன். 15 ரியால் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 400 ரூபாய் விலை வருது. ஆனால் இது வந்து சீப்ரா கேக். நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும். இப்படி அமைக்கிட்டே இப்படி விட்டா மற்ற மாதிரி வரணுன்னாங்க. அந்த வருது. ஸோ வீட்டில் யாருக்கும் பண்ண தெரியாதனால வாங்கி தான் சாப்பிடணும். எனக்கு பண்ண தெரியாதா? இனி பண்ணலாம். சரி, நம்ம மீன் என்னாச்சு பாரு. இன்னும் 13 மினிட்ஸ் இருக்கா? பாரு, அந்த மசாலா பிடிச்சி அங்கே பேர் பொரியுது பத்தியா? அந்த இது பத்தியா வெடிக்குது பத்தியா? மீன் அப்படியே பிஞ்சு வருது பத்தியா? அது கருப்பு கலர்ல இருக்குது ஒரு மாதிரி. பட் நைஸா? சரி, அது எரியட்டும் அப்படி. ஓகேவா? 10 நிமிஷம் ஆகட்டும். என்னது? சாப்பிடு. சொல்லுங்க, கேக் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, அது எப்படி இருக்கு? என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது? ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஓகே, வேற டேஸ்ட் இல்ல. டேஸ்ட் சுத்தமா இல்ல. வேற இந்த கருப்பு கலர்ல எனக்கு பிடிக்கல. அதான் ஜீப்ரா. ஓகே, வேற இந்த கேக்கோட பேரு பிடிக்கல. சரி, அப்போ உனக்கு பிடிக்கலன்னா உங்க கொடு, நீ சாப்பிடலாம். ஏன் பிடிச்சிருக்கா? இன்னொருவர் காய்ச்சலில் நேற்று பரோட்டா சாப்பிட்டார், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டார். இன்று உடம்பு முடியாமல் காய்ச்சலில் படுத்து கொண்டிருக்கிறார்.
ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபினிஷ். ஓகே வெரி குட். எண்ட் ஆயிடுச்சா? ஆஃபா. இது இது இன்னும் சவுண்டு கேட்டு தான் இருக்கு. லைட்டு போட்டு பாரு. தலைவர் திரும்பி தானுங்க. ஓகே ஆஃப் போடுங்க. இதா. எஸ் பெட்டர். ஓகே டைம். இனி அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இது அந்த ப்ளக். ஓகே இப்போ ரிமூவ் பண்ணுங்க. அங்கே தொடக்கூடாது, இது சுடலை. இரு ஹீட்டாக இருக்கும். மேலே பிடி, மேலே இங்கே இல்லை. இதுட்டு எப்படி பிடிச்சிக்கோ. டட்டடை. மணமான ஃபிஷ். இத்தனை தான் இருக்கு. இவ்வளோதான் வச்சோம். ஃபோர்க் எடுத்துகிட்டு வந்துருச்சாங்க. ஃபோர்க் எடு. அந்த இருக்குது ஃபோர்க். நல்லா வந்துருக்கு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேர்ன் பண்ணி பார்க்கணும். உள்ளே தொடக்கூடாது, உள்ளே சுட்டுரும். பரவாயில்ல, ஒட்டலை. பின்பக்கம் இன்னொரு மீன் இருக்கு. பின்பக்கமும் வந்துருக்கு. பன்னீர் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இது சுறா மீன். வா சூப்பராக வந்திருக்கு. சரியா? சக்ஸஸ். சூப்பராக வருது.